இப்போலாம் நான் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறேன். அதே மாதிரி என்னோட பேஷண்ட் வர்றவங்களும் சொல்கிறாங்க, "ஏன் சார் நான் இதுக்கு வந்து புரோட்டீன் நிறைய சாப்பிட்ணுமா? புரோட்டீன் சாப்பிட்டா தான் முதுகு வலி ஸ்ட்ராங் ஆகும். முதுகு வலி சரியாயிரும். என் தசைகள் ஸ்ட்ராங் ஆகும்." அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, புரோட்டீனை எப்படி எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சிலர் முட்டை சாப்பிட்றேங்கிறாங்க. இன்னொருத்தர் என்னன்னா, 400 கிராம் கறி டெய்லி சாப்பிட்லன்னா நீ செத்துருவ. உன் தசையெல்லாம் கரைஞ்சு காணா போயிடும். பாட்டிக்கு டொக்கு விழுந்த மாதிரி உங்கள் உடம்பு அப்படி சூம்பிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திங்க் ப்ராக்டிக்கலி, அந்த 400 கிராம் சிக்கனோ மட்டனோ கறி வாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, சைவம் வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜ்ஜீஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? திங்க் ப்ராக்டிக்கலி, அவ்வளோ பன்னீர் சாப்பிட முடியுமா டெய்லி? அப்போ எவ்வளோ பைசா? சிக்கன் வாங்கி சாப்பிட்றத விட பன்னீரோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அல்லது எல்லோரும் பட்டர் பீன்ஸ் வாங்கி சாப்பிட முடியுமா? எல்லோரும் வே ப்ரோட்டீன் 4000 ரூபாய்க்கு வாங்கி குடிக்க முடியுமா? ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிறத இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் புரோட்டீன் எடுத்தால் தான் உங்களுக்கு முதுகு வலி போகும்னு கிடையாது. எவ்வளவோ நீங்கள் சித்தர்களை பற்றி பேசுகிறீங்க, ஒரு வேளை தான் சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. அல்லது இன்றைக்கும் கோயிலில் யாசகம் வாங்குறவங்களா இருக்கலாம், அல்லது இயற்கையாகவே இவ்வளோ தான் சாப்பிடணும்னு சொல்லி சில டிசீசஸில், மெட்டபாலிக் டிசீசஸில் மாட்டிகிட்டு இருக்க நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது லிவர் இஷ்யூஸில் இருக்கவங்களோ, அல்லது செரிமான பிரச்சனை இருக்கவங்களாம் இவ்வளோ தான் சாப்பிட முடியும். ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் டம்ப் பண்ணி இவ்வளோ ப்ரோட்டீன் தின்னுங்க, இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடுங்கிற அந்த ப்ரோட்டீன் மித்தை விட்டு வெளியில் வாங்க. நீங்கள் உங்கள் உடம்பு வந்து ஒரு மெஷின் கிடையாதுங்க. இவ்வளோ பெட்ரோல் போட்டால் இவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு. எல்லாம் இங்கே இருக்குது, நம்ம ஜீனில் ரீட் ஆகிருக்கு. அந்த கோட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த உணவு கலாச்சாரம் ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை என் மொழியில் நான் சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எதாவது ஐடியா கிடச்சா கீழே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.